அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த காணொளியில் நம்ம 8ஆம் வகுப்பு இலக்கணத்தில் இருக்கக்கூடிய இடைச்சொல், உரிச்சொல் இந்த இரண்டு பகுதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மிக முக்கியமான பகுதி. ஸோ கண்டிப்பாக இந்த பகுதியிலேருந்து நமக்கு வினாக்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தமிழை பொறுத்த வரைக்கும் சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். சரிங்களா? சொல் அப்படின்றது 4 வகை அப்படின்னு சொல்லுவோம். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு 4 வகை சொற்கள் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம இடைச்சொல்னா என்ன, அது எவ்வாறெல்லாம் பயன்படுத்தப்படுது, அடுத்து உரிச்சொல்னா என்ன, அது எவ்வாறெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்றத தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். பாருங்கள், இடைச்சொல் நமக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக அழகாக நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. பாருங்களேன், இன்பன் வாழைப்பழத்தை விட மாம்பழத்தை தான் விரும்புவான். சரிங்களா? இது ஒரு தொடர். இந்த தொடரில் பாருங்கள், இன்பன் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, மாம்பழம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாமே பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ இதில் வாழைப்பழத்தை அதில் ஐ இருக்குது பார்த்தீங்களா, அடுத்து விட, அடுத்தது தான். சரிங்களா? இதெல்லாம் பாருங்களேன், இந்த சொல் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ ஒரு சொல்லுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதான் ஒரு தொடர்னு எடுத்துக்கிட்டிங்க. இதில் இன்பன், வாழைப்பழம், மாம்பழம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயர் சொல் அப்படின்னு சொன்னோமாங்க. அதே மாதிரி வினைச்சொல்லும் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஒரு தொடரில் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன வினைச்சொல் இருக்குது, விரும்புவான். சரிங்களா? அவன் விருப்பப்பட்டு என்ன பண்ணுறான், வாழைப்பழத்தை விட மாம்பழத்தை அவன் அதிகமாக விரும்புவான் அப்படின்றத தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் அப்போ இடைச்சொல் அப்படின்னா என்னது, இடைச்சொல் அப்படின்னா இங்கே சொன்ன வாழைப்பழத்தை ஐ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐ, அதுக்கப்புறம் விட, அதுக்கப்புறம் தான். சரிங்களா? இந்த சொற்களை தான் நம்ம இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இடைச்சொல் பெயர், வினை இந்த ரெண்டுக்கும் முன்னாடியும் வரலாம், பின்னாடியும் வரலாம். சரிங்களா? ஸோ ஏதாவது ஒரு இடத்துல நின்று அந்த சொல்லுக்கு ஒரு பொருளை தெளிவுபடுத்துறது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ இது பெரும்பாலும் அதாவது பெயருக்கும் வினைக்கும் முன்னாடி வருமா பின்னாடி வருமா, இது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா 2 சொல்லுக்கு இடையில் வரும். சரிங்களா? ஸோ 2 சொல்லுக்கு இடையில் வர்றதுனால தான் அதை நம்ம சொல்லும்போதே என்ன சொல்கிறோம், இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். ஸோ அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இடைச்சொற்கள் தான் மொழி பயன்பாட்டை முழுமையாக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா ஒரு மொழி இருக்குது, அந்த மொழியோட பயன்பாட்டை முழுமையாக்குறது எது. இப்போ பாருங்களேன், இப்போ இவங்க சொன்ன நம்ம எடுத்துக்காட்டையே நம்ம எடுத்துக்கிறோம். இன்பன் வாழைப்பழத்தை விட மாம்பழத்தை தான் விரும்புவான் அப்படின்னு சொன்னேன். இதில் அந்த இடைச்சொல்லலாம் விட்டுருங்க. இப்போ நீங்கள் சொல்லி பாருங்கள், இன்பன் வாழைப்பழம் மாம்பழம் விரும்புவான் அப்படின்னா இது என்ன, ஒரு முழுமை அடையுதா? நீங்களே பாருங்கள், முழுமை அடையாது. ஏன்னா அதுக்கு மீனிங்கே இருக்காது. அப்போ இடைச்சொல்லு தான் ஒரு மொழியோட பயன்பாட்டை முழுமையாக்குவது எதுன்னு கேட்பாங்க. சரிங்களா? எவ்வகை சொல்லுன்னு கேட்பாங்க. இடைச்சொல்லு தான் ஒரு மொழியோட பயன்பாட்டை முழுமையாக்குது. சரிங்களா? ஸோ இதில் நிறையா வகைகள் இருக்குங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே பாருங்கள், நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, வேற்றுமை உறுப்புகள். வேற்றுமை உறுப்பு உங்களுக்கு தெரியும், மொத்தம் 8 வகையான வேற்றுமைகள் இருக்குது. அதில் முதல் வேற்றுமை 8ஆம் வேற்றுமைக்கு என்ன கிடையாதுங்க, அதுக்கு உறுப்பு கிடையாது அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியது பாருங்கள், ஐ, ஆல், கு, இன், அது, கண். சரிங்களா? இதெல்லாம் இடைச்சொற்களாக பயன்படுத்தப்படும். இப்போ பாருங்கள், அவனை கண்டேன். சரிங்களா? ஸோ அவனை இங்கே ஐ வருதாங்க. ஸோ அந்த ஐ தான் இங்கே இடைச்சொல். அதுக்கப்புறம் மதுரைக்கு சென்றேன். அப்போ மதுரைக்கு போனேன் அப்படின்னு தானேங்க அர்த்தம். அப்போ அந்த கூன்னு வருது பார்த்தீங்களா, அந்த கூ இருந்தால் தான். இப்போ பாருங்கள், மதுரை சென்றேன் அப்படின்றதுக்கும் மதுரைக்கு சென்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கிறணும் நீங்கள். சரிங்களா? அடுத்தது விகுதிகள். விகுதி அப்படின்னா ஒரு சொல்லோட முடிவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், விகுதி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே பாருங்கள், ஏன், ஆன், ஆல், ஆர், தல் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விகுதியில் வரக்கூடிய இடைச்சொற்கள். ஸோ நம்ம முன்னாடியே சொன்னேன், இது முதல்லையும் வரலாம், இறுதியிலையும் வரலாம், ஆனால் பெரும்பாலும் எங்கே வரும்னு சொன்னேன், இடையில தான் வரும் அப்படின்றத நம்ம சொன்னோம். அப்போ வந்தேன்,
அதில் வந்து ஏன் அப்படின்றது வந்து என்னதுங்க, ஒரு இடைச்சொல்லாக இங்கே வந்து இருக்குது. பாடுதல் அப்படின்றதில் தல் அப்படின்றது இங்கே வந்து இடைச்சொல்லாக வந்து இருக்குது. அடுத்தது சாரியையில் பாருங்கள், அதுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அத்து, அற்று, அம். சரிங்களா? ஸோ அப்போ மரத்தை அப்படின்றது இங்கே அத்து. அடுத்து புளியங்காய் அப்படின்னா அம் அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் கேட்கலாம். புளியங்காய் அப்படின்றதில் வந்து எது இடைச்சொல்லாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கூட கேட்கலாம். அம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது உவம உறுப்புகள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ போல, போன்ற, மாதிரி, இந்த மாதிரி இதுலேயும் வந்து இடைச்சொற்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படும். பாருங்கள், புலி போல பாய்ந்தான். சரிங்களா? அப்போ புலி மாதிரி என்ன பண்ணானா, பாஞ்சானா. அப்போ இங்கே போல அப்படின்றது வந்து என்னது, உவம உறுப்பு. ஸோ அப்போ அந்த உவம உறுப்புக்கு இடையிலையும் இடைச்சொற்கள் வருது. அடுத்து தேனி மாதிரி உலை. சரிங்களா? ஸோ ஒரு மாதிரி அப்படின்றது வந்து இங்கே வந்து என்ன அப்படின்னு, இந்த மாதிரி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இடைச்சொல். ஸோ தேனி மாதிரிக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம உழைக்கணும். ஸோ ஒரு தேனி எப்படி தேனை வந்து இருக்கக்கூடிய எல்லா பூக்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து சேகரிக்குதோ அந்த மாதிரி உழைப்பை நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது சொல்லுறுப்புகள். சொல்லுறுப்புகள்னால் பாருங்கள், மூலம், கொண்டு, இருந்து, பற்றி, வரை, இந்த மாதிரி முழுமை அடைகிறதுலையும் இடைச்சொற்கள் வருது. இப்போ பாருங்களேன், எடுத்துக்காட்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ முற்காலத்தில் புறாக்கள் மூலம் செய்தி அனுப்பினர். அப்போ அது முழுமை அடையுதாங்க. அந்த இடைச்சொல் இருந்ததுனால தான் எனக்கு அந்த ஒரு 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 வாக்கியமே எனக்கு என்ன ஆகுது, முழுமை அடையுது. அப்போ முற்காலத்தில் புறாக்கள் மூலம், அப்போ புறாக்கள் மூலமாக தான் என்ன பண்ணியிருக்கான், தூது அனுப்பியிருக்கான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், வளவன் திருக்குறளை பற்றி உரையாடினான். அப்போ இங்கே பற்றின்னு இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இப்போ பாருங்களேன், வளவன் திருக்குறள் உரையாற்றினான் அப்படின்றாங்க. அப்போ அவன் எதை பற்றிப்பா பேசுனியா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, திருக்குறளை பற்றி பேசுனியாப்பா, நாலடியாரை பற்றி பேசுனியாப்பா. அப்போ அந்த பற்றின்றது வந்தால் தான் அது முழுமையடையுது. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இடைச்சொல் அப்படின்றது, இவ்வளோ தான். சரிங்களா? அடுத்த பார்ட்டு பாருங்கள், உரிச்சொல். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ உரிச்சொல் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு வினாவாவது கண்டிப்பாக கேட்டுறாங்க, நீங்கள் பார்த்துக்கறணும். இப்போ பாருங்களேன், உரிச்சொல் அப்படின்னா எடுத்த உடனே அதோட டெஃபனிஷனே முக்கியமான கொஸ்டின். ஏன்னா பெயர் சொல்லாக இருக்கட்டும், வினைச்சொல்லாக இருக்கட்டும், அதோட தன்மையை மிகுதிப்படுத்துவதற்கு வரக்கூடிய சொல் எது அப்படின்னா உரிச்சொல். சரிங்களா? ஸோ இது பெயர் சொல்லாக இருக்கட்டும், வினைச்சொல்லாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே என்னவாக தான் வரும், அடையாக வரும். சரிங்களா? நீங்கள் பாருங்களேன், எடுத்துக்காட்டு பாருங்களேன், சாலை, உரு, நனி, கூர், களி, மா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உரிச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த உரிச்சொல்லோட உருபுகள் இப்போ பாருங்கள், சாலை அப்படின்னா பொதுவாக சிறந்தது அப்படின்னாலே நமக்கு நல்லா தெரியும். சிறந்ததுன்னா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சாலை சிறந்ததுன்னா என்னங்க அர்த்தம், அப்பா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுப்பான்னு ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அதுதான் சாலை சிறந்தது. அடுத்தது உரு பசி. சரிங்களா? நார்மலாக பசி. உரு அப்படின்றது மிகுதியான பசி எனக்கு. சரிங்களா? அடுத்து நனி நன்று. அடுத்து கூரில் வந்து அன்பு கூர்ந்து. அடுத்து களியில் களி நெடிலடி. மாலை மாநகர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உரிச்சொல்லுக்கான எடுத்துக்காட்டுகள். சரிங்களா? இதில் பார்க்கணும். இப்போ இந்த உரிச்சொல்லை நீங்கள் 2 விதமாக சொல்லலாம். இந்த உரிச்சொல்லில் ஒரு சொல் வந்து பல பொருள்களை தரும். சரிங்களா? ஒரு சொல்லு தான், அந்த ஒரு சொல் வந்து பல பொருள்களை தரும். எப்படி சார் சொல்கிறீங்க பாருங்கள், கடி அப்படின்ற ஒரு உரிச்சொல், அந்த உறுப்பை எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கு என்னென்ன வருதுன்னு பாருங்கள். கடி மலர். கடி மலர்னா மனம் மிக்க மலர், நல்ல வாசனை வரக்கூடிய மலர். அடுத்தது கடி நகர்னு எடுத்துக்கிட்டோம்னா காவல் மிக்க நகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து கடி விடுதும் அப்படின்னா விரைவாக விடுவோம் அப்படின்னு அர்த்தம். கடி நுனி அப்படின்னா கூர்மையான நுனின்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே கடின்னு ஒரே ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டேன், ஆனால் அந்த கடி ஒரு இடத்துல உட்காரும்போது ஒரு பொருளை எனக்கு தருது. அப்போ பல பொருளை தருது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். அப்போ இந்த இடத்துல கடி அப்படின்ற ஒரு சொல்லு மனம், காவல், விரைவு, கூர்மை அப்படின்னு பல பொருளை தருது. ஸோ இது வந்து ஒரு வகை. அடுத்த ஒரு வகை அப்போ என்னவா இருக்கும், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. அப்போ என்ன அர்த்தம், பல சொல்லு இருக்கும், ஒரே ஒரு பொருளை தான் குறிக்கும். சரிங்களா? அப்போ பாருங்கள், உரு பசி, தவச்சிறிது, நனி நன்று. இதில் பாருங்கள், உரு, தவ, நனி இருக்காங்க. ஸோ இந்த 3 உரிச்சொல்லுமே
மிகுதி அப்படின்ற ஒரே பொருள் தான். அப்போ பாருங்களேன், சொல் அப்படின்றது 3 சொல், ஆனால் பொருள் அப்படின்றது ஒரே பொருளை தான் குறிக்குது. ஸோ அப்போ உரிச்சொல்ல 2 வகையாக பிரிக்கலாம். எப்படி சார் பிரிக்கலாம்? ஒரு சொல் பல பொருளை தரும், இன்னொன்று பல சொல் ஒரு பொருளை தரும். சரிங்களா? இவ்வளோ தான். ஸோ உரிச்சொல்லை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லோட, அதாவது பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது எது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உரிச்சொல். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் நமக்கு புக் பேக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். எப்பயுமே ஒரு டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணும்போது கான்செப்டையும் தெரிஞ்சுக்கிறணும். அந்த கான்செப்ட் மூலமாக நமக்கு புக் பேக் வச்சுருப்பாங்க. அந்த புக் பேக்குக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். பாருங்கள், மொழி பயன்பாட்டை முழுமையாக்கும் சொல். இதை நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது இப்படி கூட வடிவமைக்கலான்றதை நான் சொன்னேன். அப்படியே நமக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள். மொழி பயன்பாட்டை முழுமையாக்கக்கூடிய சொல் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய இடைச்சொல். இந்த இடைச்சொல் இருந்தால் தான் அந்த மொழியோட பயன்பாடு முழுமையடையும். அடுத்ததுங்க, உரு பசி அப்படின்ற சொல்லில் உரு என்பதன் பொருள் என்னது? நான் இப்போ தான் சொன்னேன். உரு அப்படின்னா மிகுதி அப்படின்னு அர்த்தம். எனக்கு பயங்கரமாக பசிக்குது, அதுதான் மிகுதி. அடுத்தது கடி நகர் அப்படின்னா என்னங்க பொருள் சொன்னோம்? காவல் மிக்க நகர். சரிங்களா? இதே இது நீங்கள் இந்த பகுதியை படிக்காமல் போனீங்கன்னா கடிநகர் அப்படின்றதுக்கு பொருள் கேட்டால் நீங்கள் என்ன நினைங்க, கல்வி மிக்க நகரத்தை சொல்கிறாங்க போல் அப்படின்னு நீங்கள் படிக்கலைன்னா உங்களோட மைண்ட் அப்படி தான் போகணும். ஸோ படிச்சுட்டு போனால் தான் கடிநகர் அப்படின்றது காவல் மிக்க நகர் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். சரியாங்க? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த பகுதி மிக மிக முக்கியமான பகுதி. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி கேட்பாங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி.